மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் போர் பதற்றம் இப்போது ஒரு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. ஏற்கனவே 2 பிரம்மாண்ட ஏர்கிராப்ட் கேரியர் கப்பல்கள் ஈரானை சுற்றி வளைத்துள்ள நிலையில் தற்போது 3வது போர்க்கப்பலான USS ஜார்ஜ் H.W. புஷ் அந்த பகுதிக்குள் நுழைந்துள்ளது. சுமார் 5000 ராணுவ வீரர்கள் மற்றும் டஜன் கணக்கான அதிநவீன போர் விமானங்களுடன் வந்துள்ள இந்த கப்பல் அமெரிக்காவின் ராணுவ வலிமையை ஈரானுக்கு முன்பாக பறைசாற்றி வருகிறது. வியட்நாம் போருக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தில் அமெரிக்கா தனது 3 பிரம்மாண்ட கப்பல்களை ஒரே நேரத்தில் நிலைநிறுத்துவது இதுவே முதல் முறை என ராணுவ வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த கப்பலோடு சேர்த்து அமெரிக்காவின் USS ஜெரால்ட் ஃபோர்ட் மற்றும் USS ஆப்ரஹாம் லிங்கன் ஆகிய கப்பல்களும் இப்போது களத்தில் உள்ளன. உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலான ஜெரால்ட் ஃபோர்ட் ஈபிள் டவரை விடவும் உயரமானது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அமெரிக்காவின் ஒட்டுமொத்த கடற்படை வலிமையில் சுமார் 40% மத்திய கிழக்கு பகுதிகளில் மட்டுமே குவிக்கப்பட்டுள்ளது. இவர்களுடன் இணைந்து ஏவுகணைகளை தடுத்து அழிக்கும் ஹார்லி ஃபர்க் ரக போர் கப்பல்களும் வலம் வருகின்றன. ஒருபுறம் அமைதி பேச்சுவார்த்தைகள் மற்றும் போர் நிறுத்தம் நீட்டிப்பு பற்றி பேசப்பட்டாலும் களத்தில் இத்தனை பெரிய இராணுவ குவிப்பு நடப்பது ஒரு பெரிய போருக்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் உத்தரவின்படி ஈரானிய துறைமுகங்கள் மீதான கடல்வழி முற்றுகையை இந்த படை இன்னும் தீவிரப்படுத்தியுள்ளது. உலக நாடுகளின் ஆயுள் தேவையில் 20% பூர்த்தி செய்யும் ஹோர்முஸ் ஜலசந்தியை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுவர அமெரிக்கா துடிக்கிறது. நடுக்கடலில் கன்னி வெடிகளை வைக்கும் எந்தவொரு ஈரானிய படையையும் கண்டதும் சுட்டு தள்ளுங்கள் என்று ட்ரம்ப் தனது கடற்படைக்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஈரானும் சளைக்காமல் தனது கட்டுப்பாட்டில் உள்ள ஜலசந்தியை தொடர்ந்து மூடி வைத்துள்ளதால் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை விண்ணை தொட்டும் வருகிறது. இந்த போரில் அமெரிக்கா முதன்முறையாக லோகஸ்ட் எனப்படும் அதிநவீன லேசர் ஆயுதத்தை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. ஈரானின் மலிவான தற்கொலைப்படை ட்ரோன்களை நடுக்கடலிலேயே பொசுக்கி தள்ளும் வல்லமை இந்த லேசர் ஆயுதத்திற்கு உண்டு. ஒருபுறம் பாகிஸ்தான் மற்றும் வளைகுடா நாடுகள் அமைதி முயற்சி செய்தாலும் அமெரிக்காவின் இந்த அதிரடி இராணுவ நகர்வுகள் ஈரானின் புதிய உச்சக்கட்ட தலைவர் முஸ்தபா காமேனிக்கு ஒரு பகிரங்க எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் ஒரு மிகப்பெரிய அதிகார மாற்றத்தை ஏற்படுத்தப் போகும் இந்த போரின் அடுத்த கட்ட அதிரடி மாற்றங்களை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.